திருச்சி மாவட்டத்திற்கு எப்ப வந்தாலும் ஒரு தனி உற்சாகம், ஒரு தனி தெம்பு தானாகவே வந்துவிடும். அது திருச்சிக்கான சிறப்பு. இன்றைக்கு அத்தனை பேரையும் ஒரே அரங்கத்துல, அதுவும் நம்முடைய அறிவாலயத்துல, கலைஞர் அரங்கத்துல உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் உண்மையிலேயே மிகுந்த பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய தலைவர் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்று, கழகத்துடைய தலைவராக பொறுப்பேற்று சந்தித்த அத்தனை தேர்தலையும் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் தான். 50% நம்முடைய தலைவருடைய உழைப்புனா இன்னொரு 50% காரணம் இருக்கக்கூடிய உங்களுடைய உழைப்பும் அர்ப்பணிப்பும் தான் அந்த வெற்றிக்கு காரணம். திராவிட மாடல் அரசு அமைந்து இந்த 4.5 வருடங்கள்ல இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை, ஏராளமான திட்டங்களை நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக கொடுத்திருக்கிறார். தமிழ் புதல்வன், புதுமை பெண், இந்த 2 திட்டங்களையும் தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு சொல்லி பாராட்டி என்ன தெரியுமா சொன்னாரு? அடுத்த ஆண்டு முதல் தெலுங்கானாவிலையும் இந்த திட்டத்தை நான் அறிமுகப்படுத்த போறேன் அப்படின்னு பெருமையா சொன்னார். அதே மாதிரி முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், இந்த திட்டத்தை நான் என்னுடைய பஞ்சாப் மாநிலத்துல நான் அறிமுகப்படுத்த போறேன் அப்படின்னு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனார். எல்லாம் கேட்கறாங்களே, திராவிட மாடல் ஆட்சின்னு பெருமையா சொல்றீங்களே அப்படின்னா என்னன்னு? இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. மற்ற மாநிலங்களுக்கு, மற்ற முதலமைச்சர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருப்பதுதான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய திராவிட மாடல் அரசு.